Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி பிரின்சஸ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த இன்ஸ்டன்ட்டா குயிக்கா ரெடி பண்ணக்கூடிய செர்லாக் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது வந்து குழந்தைக்கு தாராளமா ஒரு 6 மாசத்துல இருந்தே நீங்க தாராளமா கொடுக்கலாம். அண்ட் இந்த ரெசிபி வந்து டிராவல் ஃபுட்டும் கூட. நீங்க வெளியில எங்கனா குழந்தையை கூட்டிட்டு போறீங்க. அப்ப உங்களுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கிறதுன்னு தெரியலனா இந்த மாதிரி நீங்க இன்ஸ்டன்ட்டா ரெடி பண்ணி கொடுக்கலாம். சோ இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ அதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நான் வந்து ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக நான் வந்து பொட்டுக்கடலை வந்து ஒரு 1/4 கப் எடுத்துக்கிறேன். நல்லா இதை வந்து ஃப்ரை பண்ணுங்கள். ரொம்ப வந்து தீய விட்டுற வேண்டாம். ஜஸ்ட் அந்த ப்ரௌன் கலர் மாறினா போதும், அந்த ஹீட் ஆனால் போதும். இப்போது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 3 முந்திரி பருப்பு நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். இதையும் நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி வறுத்து பொடி பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா அப்போ தான் கொஞ்சம் லைஃப் வரும், பூச்சி பிடிக்காமல் இருக்கும். அண்ட் எது நீங்கள் பண்ணாலும் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வாரத்துக்கு மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வைங்க, ஸ்டோர் பண்ணி வைங்க. அதுக்கு மேலே நீங்கள் 1 மந்த் ரெடி பண்ணி வச்சுக்கிறது அந்த மாதிரிலாம் வேண்டாம். நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக கொடுக்குறது ரொம்பவே பெஸ்ட்டு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நான் வந்து பொரி ஆட் பண்ணிக்கிறேன். பொரியும் வந்து நல்லா கிறிஸ்பியாக தான் இருந்தாலும் ஹீட் பண்ணி நம்ம கொஞ்சம் பொடி பண்ணால் சீக்கிரமாக நல்லா பொடியாகவும் ஆகும். அண்ட் அதே சமயம் சீக்கிரம் நமுத்து போகாமல் இருக்கும் அந்த பவுடர். அதுக்கப்புறம் அவல் ஆட் பண்ணிக்கிறேன். வெள்ளை கலர் அவல் தான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதையும் நான் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். எல்லாமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் போட்டு கொஞ்சம் நேரம் வந்து ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பொடி பண்ணணும். நீங்கள் சூடாக பொடி பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி சீக்கிரமாக நல்லா வந்து ஃபைனாக அரையாது. ஸோ அதனால் நல்லா பொடி பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இப்போ இது ஃபைனாக தானே அரைச்சிட்டோம். ஸோ நம்ம இதை அப்படியே ஸ்டோர் பண்ணி அப்படியே குழந்தைக்கு கொடுக்கலாமன்னா அது அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. நீங்கள் நல்லா ஜலிச்சிட்டு தான் குழந்தைக்கு கொடுக்கணும். குட்டி பொட்டுக்கடலை வந்து சில சமயம் வந்து அங்கங்கே அரைப்படாமல் கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கும். அது குழந்தையோட வாயில் தட்டுப்பட்டதுன்னா அவங்களுக்கு முழுங்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நல்லா நீங்கள் ஜலிச்சிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா 6 மாதத்துலேருந்து 1 வயசு 1.5 வயசு வரைக்கும் கூட நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். காலையில் கொடுக்கறது பெஸ்ட்டு. அதே மாதிரி நீங்கள் நைட்டில் கொடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நைட்டில் கொடுக்கறது அவாய்ட் பண்ணிவிடுங்க. சில சமயம் குழந்தைங்களுக்கு வந்து இது செரிக்காமல் போகும். அதனால் வந்து வயிறு கொஞ்சம் உபசமாக இருக்கலாம். ஏன்னா இதில் வந்து பொட்டுக்கடலாம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா. சில குழந்தைங்களுக்கு அது வந்து ஒத்துக்காது. அதனால் நீங்கள் வந்து காலையில் கொடுக்கறது எப்பயுமே ரொம்ப பெஸ்ட்டு. இல்லை நான் ஈவினிங் டைமில் நான் வெளியில் போகணும் அப்போ கொடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக ஒரு 5:30 மணிக்குள்ளே கொடுத்துருங்க. அதுக்கு மேலே இது கொடுக்க வேண்டாம். ஒரு 10 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ஆனால் ஒரு 6 to 9 மாதத்துக்கு குழந்தைங்களுக்கு நைட்டில் வந்து இப்போதைக்கு இது கொடுக்க வேண்டாம், காலையில் கொடுத்தாலே போதும். ஸோ இப்போ நம்ம இதை எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்கிறேன். நான் இதுலேருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து போட்டுக்கிறேன். இதில் நல்லா ஹாட் வாட்டர் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்கள். லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள் குழந்தையோட கன்சிஸ்டன்சி எப்படி சாப்பிடுவாங்கன்றதை பொறுத்து நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணுங்கள். ரொம்பவும் லிக்விடாக கொடுக்காதீங்க, கொஞ்சம் திக்காக கொடுத்தா தான் குழந்தைங்களுக்கு ஃபில்லிங்காக இருக்கும். அண்ட் இது மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இல்லை அவல் அப்புறம் பொரியெலாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நிறைய தண்ணி குடிக்கும். ஸோ நிறைய தண்ணி ஊற்றி நல்லா வந்து கரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் குழந்தைங்க 6 மாத குழந்தைங்களாம் முழுங்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இதோட ஸ்மெல்லே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒருவேளை உங்கள் குழந்தைக்கு இனிப்பு தேவைப்பட்டதுன்னா, கொஞ்சம் ஸ்வீட்னஸ் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஹனி ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா டேட் சிரப் ஆட் பண்ணிக்கலாம், அப்புறம் நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். பட் ஒயிட் சுகர் மட்டும் 1 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு தரவே கூடாது. அதில் எதுலேயுமே நீங்கள் சேர்க்காதீங்க. மற்றபடி ஸ்வீட்னஸுக்கு இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் பொருள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்க பவுடர் வந்து உங்கள் குழந்தைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அவனுக்கும் கொடுப்பேன். அவனுக்கு இப்போதைக்கு வந்து 2 வயசு 8 மாதம் ஆகுது. ஸோ அவனுக்குமே நான் வந்து காலையில் கொடுப்பேன், இல்லைனா ஈவினிங் டைமில் பாலோட மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டாக நான் செஞ்சு கொடுப்பேன். ஸோ இந்த பவுடர் வந்து வேஸ்ட்டாக ஆகாது. எனக்குமே நான் என்னோட குழந்தைக்குலாம் என்ன மாதிரிலாம் சாப்பாடு கொடுக்குறேன்றதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் நம்மளுடைய ஹோம்லி மாம் சேனலில் போய் பாருங்கள். அந்த சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என்னுடைய லைஃப் ஸ்டைல், நான் சாப்பாடு எப்படி அவனுக்கு கொடுக்குறேன், என்ன மாதிரிலாம் அவனை பார்த்துக்கிறேன், இல்லை நான் எப்படி இருக்கேன்றதை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோ வந்து உங்களுக்கு அதில் வரும். அந்த சேனல் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னா நீங்கள் அந்த சேனலை பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்டில் தென் பாய்.